உள்ளாட்சித்துறை அலுவலர்களுக்கான 198 வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஹரிகரன் இணைகிறார். அவரோடு பேசி கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஹரிகரன், விவரங்கள் என்ன? சென்னை தலைமைச் செயலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, பள்ளிக்கல்வித்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அதன்படி ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 17,65,00,000 ரூபாய் மதிப்பிலான 198 வாகனங்களை முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறை பல்வேறு அரசு சார்ந்த திட்டப்பணிகளுக்காக கிராமங்கள் தோறும் சென்று பணியாற்றுவதற்காக இந்த வாகனம் மிகப்பெரிய ஒரு பயன்பாடாக இருக்கின்றது. ஊரக வளர்ச்சித்துறையில் செயல்படும் திட்டங்களை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக ஊரக வளர்ச்சித்துறையின் அதிகாரிகளுக்காக மொத்தம் 198 வாகனங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பிலும், இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலும், பள்ளிக்கல்வித்துறை சார்பிலும் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைக்கின்றார். ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்களாக பெரியசாமி மற்றும் தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த அதிகாரிகள் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஹரிகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.